காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில கடந்த ஒரு வார காலத்திற்கும் மேலாக மகா பெரியவர் வாயிலாக நாம் நலபுராணம் குறித்து சிந்தித்தோம். நலபுராணம் தொட்டு சிந்திக்கும் பொழுது அப்படியே வடதேசத்தை ஆண்ட ஹர்ஷர் என்கின்ற மன்னரை பற்றியும், அந்த மன்னருக்கு அவனுடைய தாய் சிந்தாமணி மந்திரம் என்கின்ற ஒரு மந்திரத்தை உபதேசித்து அவனை ஒரு பெரும் கவியாக மாற்றியது பற்றியும், அப்படியே கோட்சங்கட் சோழன் பற்றியும் நாம் பலவிதமான சிந்தனைகளுக்கு ஆளானோம். இவைகளையெல்லாம் நம்முடைய பெரியவர் அவர்கள் நமக்கு சொன்னதனுடைய காரணம், நாம் காலையில் எழுந்தவுடன் சிந்திக்க வேண்டிய ஒரு 4 பேர். அவர்களிலே முதலில் நளன் இருக்கிறான். நளனை சிந்திக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு ஏற்பட்ட நிகழ்வுகள் நமக்குள்ளே ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு வழிகாட்டியாக இருக்கும். அது நமக்கு ஒரு ஒளி என்பது போல அவர் சொல்லியிருந்தார். பெரியவர் நிறைய சங்கதிகளை சொன்ன நிலையில் எப்படி நளனை தொட்டு அவர் ரொம்ப பிரமாதமாக நிறைய விஷயங்களை சொன்னாரோ, அதே போல 2வது இடத்துல தர்மனை சிந்திக்க வேண்டும். மகாபாரதத்தில் தர்மனை சிந்திக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றார். தர்மனை சிந்திக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, தர்மன் அவனுடைய இயற்பெயர் யுதிஷ்டிரன், பஞ்சபாண்டவர்களிலே மூத்தவன், குந்திக்கு மகனாக பிறந்தவன். தன்னோடு சேர்ந்து மீண்டும் 4 சகோதரர்கள், நகுலன், சகாதேவன், அர்ஜுனன், பீமன் என்கின்ற சகோதரர்களோடு சேர்ந்து பிறந்தவன். பஞ்ச பாண்டவர்கள் என்று ஒன்றாகத்தான் அவர்களை நாம் சிந்திப்போம். அவர்களிலே தர்மன் ரொம்ப நிகரானவன். அதாவது அவனுக்கு ஒரு தனி பெருமை உண்டு. இந்த இடத்துல தினந்தோறும் காலையில் எழுந்தவுடன் சிந்திக்கப்பட வேண்டிய 4 பேரில் அவர் தர்மனை சொன்னதற்கு என்ன காரணம்? ஏன் மற்றவர்களை சொல்லலை? அவர்கள்கிட்டையும் நிறைய சிறப்புகள் இருந்தது. ஆனாலும் மிக மேலான சிறப்பு, நம்ம காத்தால மறக்காம நினைக்கிற அப்படிங்கிற அளவுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னா, தர்மன் அப்படிங்கிற பேரே அவனுக்கு காரண பேர் தான். அவன் தர்மம் பிசகாமல் நடந்ததுனால அவனுக்கு அதுவே பேராகிவிட்டது. ஒருத்தர் ரொம்ப அருமையாக கவிதை எழுதுவார். அவருக்கு ஒரு பேர் இருந்தாலும் நாம் அவரை கூப்பிடும்போது கவிஞரே அப்படின்னு அவர் பேரை விட்டு விட்டு நாம் அவரை அழைப்போம். அதே போல் எழுத்தாளரே எழுத்தாளரே அப்படின்னு சொல்லி அழைப்போம். சிலருக்கு சில பட்டப்பெயர்கள் தந்து விடுவார்கள். அந்த பட்டப்பெயரிலே மட்டும்தான் நாம் அவர்களை அழைப்போம். அரசியலில் அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. இன்றைக்கும் நேருவை பற்றி குறிப்பிடும் பொழுது பண்டித ஜவஹர்லால் நேரு அப்படின்னு சொல்லிட்டு பண்டித என்கின்ற வார்த்தையை அவரோடு சேர்த்து சொல்லுவோம். அதே போல் திரு அண்ணாதுரை அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அறிஞர் அண்ணா என்று சொல்லுவோம். இது வழக்கம். அவரோட சிறப்பை தொட்டு சொல்லுவது அப்படிங்கிறது அவர்களை பெருமைப்படுத்துவது போல. இந்த இடத்துல தர்மனையும் அப்படித்தான். அவன் தர்மப்படி நடக்கின்றவன், ஆனால் அவனை தர்மன்னே கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம தர்மன் அப்படின்னு நாம் அழைக்கிறோம். சரி, அப்படி அவன் தர்மப்படி எப்படியெல்லாம் நடந்து கொண்டான்? அப்படி என்ன உலகத்தில் அவனுக்கு யாருக்கும் வராத சோதனைகள் எல்லாம் அவனுக்கு வந்தது. அவன் அந்த இடத்துல தர்மப்படி நடந்தான் அப்படிங்கிறதுக்கு தர்மனுடைய வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சம்பவம் இருக்கு. அவர்கள் தர்மன் சூதாட்டத்தில் தோற்று 12 வருட காலம் வனவாசம் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு ஒரு வருட காலம் மறைந்திருந்து அவர்கள் வாழ வேண்டும். ஆக மொத்தம் 13 வருடங்கள் அவர்கள் அந்த சூதாட்டத்தினுடைய தோல்வி காரணமாக அவர்கள் வாழ்ந்தாக வேண்டும். அதற்கு பிறகு அவர்கள் திரும்ப ராஜ்யத்திலே பங்கு பெறுவது குறித்து பேசலாம் அப்படின்னும் பொழுது அந்த வனவாச காலம் நிகழ்கிறது. அந்த வனவாச காலத்திலே தான் நிறைய நிகழ்ச்சிகள் தர்மனை பற்றி சிந்திப்பதற்கும் சொல்வதற்கும் ஏராளமான சம்பவங்கள் மகாபாரதத்தில் இருக்கிறது. இருந்தாலும் மிக உயர்வான ஒரு சம்பவம் ஒன்று இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, அவர்கள் காட்டிலே ஒரு குடிசை அமைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பீமன் போய் வேட்டையாடி பழம், தேன் எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு வருவான். அதே போல அர்ஜுனன் காவல் இருப்பான். நகுலன், சகாதேவன் இவர்கள் ஆளாளுக்கு ஒரு வேலையை பார்த்து கொண்டு வனவாசத்தை கழிக்கிறார்கள். அவர்கள் நிறைய வனங்களுக்கு சென்றார்கள், அங்கே சில காலம் தங்கினார்கள் அப்படின்னு மகாபாரத கதையில் நம்ம பார்க்கலாம். அப்படி அவர்கள் ஒரு முறை வனத்திலே தங்கி இருக்கும் பொழுது
தண்ணீர் தேடி வெகு தூரம் செல்லுகிறார்கள். அனைவரும் ஒவ்வொருவரும் ஒரு காரியமாக போகும்பொழுது ரொம்ப வெப்பம் அதிகமாக இருக்கிறது, குடிப்பதற்கு தண்ணீரே கிடைக்கல. இந்த நிலையில் ஒரு தடாகம் ஒன்று தென்படுகிறது. அந்த தடாகத்தில் போய் தண்ணீர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் தண்ணீர் அருந்துகிறார்கள். ஆனால் அந்த தடாகத்தை ஒரு பூதம் காவல் காக்கிறது. அது அந்த இடத்துல எச்சரிக்கிறது, இங்கே நீர் அருந்தினால் நீ இறந்து போவாய். நான் கேட்கின்ற கேள்விகளுக்கு நீ ஒரு சரியான பதில் சொன்னால் அதற்கு பிறகு நீ இங்கே நீர் அருந்தலாம், அப்படி இல்லை என்றால் நீ மடிந்து விடுவாய் அப்படின்னு சொல்லுகிறது. அந்த கேள்விகளுக்கு தர்மனை தவிர யாராலும் பதில் சொல்ல முடியவில்லை. ஒவ்வொருவராக அங்கே நீரை குடித்துவிட்டு அந்த தடாக கரையிலே இறந்து போகிறார்கள். கிட்டத்தட்ட அவர்களுக்கு உயிரே போயாச்சு. இறுதியாக தேடிக்கொண்டு தர்மன் வருகிறான். எல்லோரும் இறந்து கிடப்பதை பார்க்கிறான். அப்படியே அவனுக்கு துடிக்கிறது. அந்த நிலையிலே தான் அந்த தடாகத்தை காவல் காத்து கொண்டிருக்கின்றவன் கேள்வி கேட்கிறான். இந்த கேள்விகளுக்கு சரியான பதில் சொல், நான் உன்னை விட்டு விடுகிறேன், உன்னுடைய நீ கேட்ட வரத்தையும் நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா கேள்விகளுக்கும் தர்மன் மிகச் சரியாக பதில் சொல்லுகிறார். இந்த கேள்விக்கான பதில்கள் இவைகள் வெகுவாக சிந்தையை நமக்கு தூண்டுபவை. ரொம்ப அற்புதமான கேள்விகள், அற்புதமான பதில்கள் அவை. ஒரு மிக நீண்ட, அதாவது ஒரு கேள்வி 2 கேள்வி அல்ல, கிட்டத்தட்ட 100 கேள்விகளுக்கு மேல் கேட்க அத்தனை கேள்விகளுக்கும் தர்மன் சளைக்காமல் பதில் சொல்லி சில நீ வெற்றி பெற்று விட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு, இனி நீ தாராளமாக தண்ணீர் அருந்துவது மட்டுமல்ல, நீ இறந்து கிடக்கின்ற சகோதரர்களிலே யாரை நான் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொல், ஒருவரை நான் உயிர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நகுலனை உயிர்ப்பிக்க சொல்லுகிறான். அது ரொம்ப ஆச்சரியப்படுகிறார். அந்த பூதம் ஆச்சரியப்பட்டு கேட்கிறது, என்ன இது, உனக்கு ரொம்ப ஒட்டி இருக்கக்கூடிய பீமன், உன்னோடு உடன் பிறந்த என்று சொல்லக்கூடிய, அதாவது குந்திக்கு பிறந்தவர்கள், ஒரு தாய் வயிற்று மக்கள், இவர்களை கேட்காமல் மருதாய் அவர்களுக்கு பிறந்த நகுலன் இருக்கிறானே, அவனை நீ பிழைக்க சொல்லுகிறாயே அப்படின்னு கேட்கும் பொழுது அப்பொழுது தர்மன் சொல்லுகிறான், இந்த தாய்க்கு நான் இருக்கிறேன், நானாவது இருக்கிறேன், அந்த தாய்க்கு யார் இருக்கிறார்கள், அதனால் அந்த தாயினுடைய பிள்ளையாக அவன் இருக்க வேண்டும், அவன் இருந்து கொண்டு அந்த தாய்க்கு அவன் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும், அதனால் அப்படி கேட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது தர்மன் எந்த அளவிற்கு நியாயமாக அழிவிறக்கத்தோடு சிந்தித்திருக்கிறான் அப்படிங்கிறது தெரிய வரும். தர்மனை பற்றி சொல்லும் பொழுது இந்த கதை ஒரு பிரதான இடம் வகிக்கிறது. அதே போல பல இடங்களிலே தர்மன் துளி கூட தர்ம பிசகு இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறான். நிறைய சம்பவங்கள் தர்மனை பற்றி மட்டுமே. மகாபாரதத்தை பற்றி சிந்திக்கும் பொழுது அர்ஜுனன் பெரிதாக சிந்திக்கப்பட்டிருக்கிறான், பீமன் ஓரளவு சிந்திக்கப்பட்டிருக்கிறான். இவர்கள் இருவர் சிந்திக்கப்பட்ட அளவு தர்மன் பெரிதாக சிந்திக்கப்படலை. அதாவது மகாபாரத புத்தகத்துக்குள்ளே இருக்கிற விஷயங்கள், அதை உபன்யாசம் செய்கின்றவர்கள், அதை திரைப்படமாக எடுத்தவர்கள், நாடகமாக ஆக்கியவர்கள் தர்மனை ஒரு பாத்திரமாக மட்டுமே வைத்துக்கொண்டு பீமனுடைய வீரம், அர்ஜுனனுடைய வீரம் இவைகளை பெரிதாக சொல்லிவிட்டு காட்சிகளை வடிவமைத்து கொண்டு போய்விட்டார்கள். அதனால் நமக்கு தர்மனை பற்றி, அதாவது ஒரு அர்ஜுனனை பற்றி தெரிந்த அளவு, பீமனை பற்றி தெரிந்த அளவுக்கு நமக்கு நகுல சகாதேவர்கள் பற்றியோ தர்மன் பற்றியோ பெரிதாக நமக்கு இப்போ இருக்கிற இந்த ஜெனரேஷனுக்கு சொல்கிறேன் தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் தர்மனுடைய வாழ்க்கையை மட்டுமே பாரதத்து தர்மன் அப்படின்னு எடுத்துக்கொண்டு தர்மனை பற்றி மட்டுமே தனியாக சிந்தித்தால் தர்மன் விஸ்வரூபம் எடுத்து நிற்பான். அடேப்பா, எத்தனை பெரிய பாத்திரம் இவன், எவ்வளவு இவன் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோன்றும். தர்மனை சில நேரங்களில் தர்மன் சற்று தடுமாறும் கட்டங்கள்லாம் உண்டு. அப்படிப்பட்ட கட்டங்களில் எல்லாம் கிருஷ்ணன் பக்கத்தில் இருந்து தர்மனை நெறிப்படுத்தி இருக்கிறான். அதற்கு பாரதத்தில் ஒரு நல்ல கதை ஒன்று உண்டு, ஒரு சம்பவம் ஒன்று உண்டு. அதாவது ஆட்சி பொறுப்பேற்கிறான், யுத்தத்திலே ஜெயித்து விட்ட நிலையில் தர்மன் திரும்பவும் அஸ்தினாபுரத்துக்கு அரசனாகிறான். அப்படி அரசனான நிலையில் நல்லாட்சி நடத்துகிறான். அப்படி நல்லாட்சி நடத்துகின்ற பொழுது
அவன் என்ன பண்ணுறான், ஒரு வேள்வி செய்கிறான். அந்த வேள்வியின் பொழுது ஊரையே அழைத்து ஊருக்கு விருந்து எழுகிறான். கிட்டத்தட்ட ஒரு கல்யாணம் போல அந்த வேள்வியை நிகழ்த்தி ஊரும் உலகமும் நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த விருப்பத்தை வெளிப்படுத்தி அவன் ஒரு மிகப்பெரிய விருந்து தருகிறான். ஒரு பெரிய பந்தல், லட்சக்கணக்கானோர் அமர்ந்து சாப்பிடுகின்ற அளவிற்கு ஒரு பெரிய பந்தல் போட்டு இலை போட்டு அதில் அது சாப்பிட முடியாத அளவிற்கு எண்ணிறந்த பதார்த்தங்கள். ஏதோ இந்த அன்னதானம் செய்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட சில சாதங்களை மட்டும் போட்டுவிட்டு போவது போன்றது அல்ல. இது ராஜ விருந்து. அப்படிப்பட்ட ஒரு விருந்து அப்படியே ஊரில் இருக்கக்கூடிய எல்லோரும் சாப்பிட்டு விட்டு அப்படியே மகிழ்ச்சியாக போகிறார்கள். தர்மனும் கிருஷ்ணனும் தன்னுடைய சகோதரர்களும் அந்த விருந்தை தூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது தர்மனுக்குள்ளே தன்னையும் அறியாமல் ஒரு கருத்து உருவாகிறது. அதாவது இப்படிப்பட்ட ஒரு விருந்தை இத்தனை பேருக்கு நிச்சயமாக இந்த உலகத்தில் வேறு யாரும் சோறிட்டு இருக்க முடியாது, இப்படி ஒரு விருந்து கொடுத்துருக்க முடியாது அப்படின்னு அதை கருத்தாக கிருஷ்ணனிடம் சொல்லுகிறான். கிருஷ்ணா, எனக்கு இந்த காட்சியை பார்க்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அநேகமாக இந்த உலகத்தில் ஒரே நேரத்தில் இவ்வளவு பேருக்கு ஒரு அன்னத்தை யாராவது தந்திருப்பார்களா? நிச்சயமாக யாரும் செய்திருக்க மாட்டார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது அப்படிங்கிறான். அதில் ஒரு மெல்லிய கர்வம் தெரிகிறது. அதாவது நம்ம சில நேரங்களில் என்ன பண்ணுவோம், மகிழ்ச்சியில் நம்மளை அறியாமல் கர்வப்படுவோம். தெரிந்து கர்வப்படுவது, தெரியாமல் கர்வப்படுவது அப்படின்னு ரெண்டு இருக்கு. ஒரு மகிழ்ச்சியின் மிகுதியில் அவன் இப்படி சொல்லிவிடுகிறான். ஆனால் ஒரு நல்ல அரசன், தர்மப்படி நடப்பவன் துளி கூட கர்வ வயப்படக்கூடாது. கர்வம் பேராபத்துக்குரியது. நான் அப்படிங்கிறது இருக்கு, அது ரொம்ப ஆபத்தில் பிடிச்சி தள்ளிவிடும். இதை கிருஷ்ணன் பார்க்கிறான். பார்த்து விட்ட நிலையிலே உடனே கர்வ பங்கம்னு பேர். அவன் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கர்வத்தை நீக்கி அவனை சுத்திகரிக்கணும். அப்போ தான் அவன் தர்மனாக தொடருவான். சரி, கிருஷ்ணன் என்ன செய்தான், அதற்கு பிறகு என்ன நடந்தது, நாளை வரை காத்திருக்கும். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.